வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இது அனைத்து ஆடியோ டெக்னீஷியனுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. என்னென்னா ஹெச்டி ஆடியோ ரஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாடலில் வர பாக்ஸு. டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் எல்லாமே தனித்தனியாக பிரியுது. ஆனால் அதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஆடியோ குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு இதில் அவுட்புட்டில் கெயின் வந்து பயங்கரமான கெயினாக இருக்கும். கெயின் ஓவராக இருக்கனால லேசாக ஒரு இறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது நிறைய நண்பர்கள் இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இறைச்சலை நம்ம எப்படி வந்து இதை கட்டுப்படுத்துறது, அந்த கெயினை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த பாக்ஸில் இருக்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த போர்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாடல் போர்டான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் போர்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறது 100% உங்களுக்கு பொருந்தும். இப்போ நான் கிட்ட கூட காட்டுறேன். இந்த மாதிரி ஐசி இதில் இந்த 6 சேனல் அவுட்டு வர இடத்துல ஒரு 3 ஐசி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒன்று, இந்த ஐசி ஒன்று, இந்த ஐசி ஒன்று. இந்த 3 ஐசிலையும் பார்த்தீங்கன்னா இது மூலமாக தான் இந்த ஃப்ரீ சிக்னலை அவுட்புட்டு நேராக இந்த ஆர்சி ஜாக்கு வரும். ஆனால் இந்த LM358 ஐசி போட்ட கெய்னர் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் ஓவர் கெயின் அதிகமாக இருக்குது, அதனால் இறையுது. அது நம்ம அந்த கெய்னருக்குள்ளே போகாமல் நம்ம ஒரிஜினல் ஆடியோ ரிசல்ட்டை அப்படியே நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நான் இந்த போர்டுக்கு வந்து ஆக்சி இன்புட் கொடுத்துருக்கேன். இது வந்து 5 வோல்ட் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மினி ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆக்சி இன்புட்லேருந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆர்சி வயரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இது வந்து இந்த கிரவுண்ட் வயரை பிளாக் வயரை ஒன்று பற்ற வச்சுருக்கேன். இது வந்து சிக்னல் இன்புட்டுக்காக இந்த வயரை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு இந்த போர்டில் ஒவ்வொரு இடத்துல வந்து சிக்னல் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல வச்சா இது வந்து ஆடியோ ரிசல்ட் நல்லா இருக்குன்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே இடத்துல நீங்கள் இந்த ஒரு வயரை பற்ற வச்சு நீங்கள் அந்தந்த சேனலை வெளியே எடுத்துக்கலாம். இது 6 சேனலுக்குமே நான் சொல்கிறது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த போர்டை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி ஜாக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 6 அவுட் இருக்குல்ல. அந்த 6 அவுட்டில் இந்த போர்டில் எங்களுக்குள்ள அவுட் வரும்னா இந்த LM358 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐசிக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 கப்பாசிட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கப்பாசிட்டிக்கு இந்த சைடு தான் அவுட்டு. இந்த கெய்னர் ஐசியோட அவுட்புட்டு இந்த இடத்துல தான் வரும். இங்கேருந்து தான் இந்த ஆர்சி ஜாக்கு லைன் வருது. அதே மாதிரி இங்கே இந்த 2 வந்து ஒன்று சென்ட்ரு ஒன்று சபூப்பர், இந்த 2க்கும். அதே மாதிரி இங்கே 2 இருக்கு பாருங்கள். இந்த 2 வந்து இங்கே சரௌண்டுக்கு 2. அதே மாதிரி இங்கே 2 இருக்கு பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு 2 கப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கப்பாசிட்டிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சீல் வயர் இருக்குல்ல, நம்ம ஆம்பிளிஃபையருக்கு ஆடியோ இன்புட் கொடுப்போம்ல ஆக்ஸு, அந்த வயரோட கிரவுண்டை வந்து இந்த போர்டில் கிரவுண்டு பின்னில் ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த சிக்னல் வயரை ஒன்றில் செக் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கிரவுண்டில் இந்த வயரை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இந்த ஹெச்டிஎஸ் போர்டையும் இந்த ஆம்பிளிஃபையரையும் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். FM mode, AUX mode, ஆக்சி மோடில் வச்சுட்டேன். இது வந்து இந்த போர்டு வந்து ஆன் ஆகிருக்கு. இது வந்து இப்போ ஆக்சி மோடில் இப்போ இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் மெயின் இன்புட் கொடுப்போம்ல, அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாங்ஸ் வந்து இந்த MP3 பிளேயர் நான் ரெடி பண்ணதில் ப்ளே ஆகுது. அதை நான் உங்களுக்கு இங்கே ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரு அவுட்டு, ஃபஸ்ட்டு இந்த போர்டில் இந்த சென்ட்ரு அவுட்டில் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஆடியோ சிக்னல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இறையிற மாதிரி இருக்கா. அதே மாதிரி இது சரௌண்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சப்பூப்பர் இங்கே வைக்கிற பாருங்க. இப்போ உங்களுக்கு இதுதான் அவுட்புட்டு. இந்த ஆர்சி ஜாக்கோட அவுட்புட்டு இங்கே தான் வருது. நம்ம இப்போ இங்கேருந்து எடுக்காமல் அது ஒரிஜினல் ஆடியோ ரிசல்ட் அப்படியே எடுக்கிறோம். இந்த கெய்னர் போர்டுக்கு போகாமல் நம்ம எடுக்க போகிறோம் ஆடியோ அவுட்புட்டை. அது எங்கே எடுக்கிறது அதையும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ
கெய்னருக்கு அடுத்து அவுட்புட்டில் லைன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா எரர் மாதிரி இருக்கா? இப்போ நான் ஒரிஜினல் ஃப்ரீ அவுட்டு இந்த கெய்னருக்குள்ளே போகாமல் அவன் இன்புட்லேயே உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் எடுத்து காட்டுற பாருங்க. இது ஒரிஜினல் ரிசல்ட்டு. இது வந்து கெய்னர் அவுட்புட் ரிசல்ட்டு. இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் ஆடியோ ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அங்கேருந்தே நம்ம ஆடியோ எடுத்துட்டோம்னா ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இது சென்ட்ரு, இது வந்து சப்பப்பரு. அதே மாதிரி இந்த ஐசி பக்கத்தில் 2 கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்கும். அந்த நம்பர் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஐசி பக்கத்தில் அதே மாதிரி 2 கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. அதான் அந்தந்த சேனலோட அவுட்புட்டு. இப்போ நான் அந்தந்த ஃப்ரீ சைக்கிள் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்டரை காட்டுறேன். இது ஒரிஜினல் ஃப்ரீ அவுட்டு, இது சப்பு. அதே மாதிரி இந்த ஐசி பக்கத்தில் இது வந்து சரவுண்டு, இது சரவுண்டு. இங்கே எடுத்தோன்னா இங்கே அவுட்புட்டில் எடுத்தோம்னா நம்ம இங்கே எடுக்காம நம்ம ஒரிஜினல் ஃப்ரீ அவுட்லேயே எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஐசி பக்கத்தில் இங்கேக்குள்ளே எடுக்கிறோம். அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு. இந்த மாதிரி இந்த போல் நம்ம ஃப்ரீ செக்ஷன்லேருந்து டேரெக்டாக நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. ஒரு சின்ன அரசல் கூட இல்லை. கெய்னரோட அவுட்புட்டில் எடுக்கும்போது தான் நம்மளால் கேட்க முடியாத அளவுக்கு. சரிங்களா? இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துல எடுத்தேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ இந்த ஐசி பக்கத்துலேயே இந்த கெப்பாசிட்டர், இது வந்து சென்ட்ரு, இது சப்பூப்பர். நம்ம இதில் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா இந்த கெப்பாசிட்டரோட ரைட் சைடு எடுக்கணும், இந்த சைடு கெப்பாசிட்டரோட லெஃப்ட்டில் எடுக்கணும் சிக்னலு. இது வந்து பற்ற வைக்கிறது வந்து நம்ம பெரிய அயன் பற்ற வைக்கக்கூடாது. சின்ன அயன் ஒரு 12 வோல்ட்டில் ஒரு அயன் வரும் பார்த்தீங்களா, அந்த அயனில் நீங்கள் பற்ற வச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. பெரிய அயன் போட்டோம்னா இந்த கெப்பாசிட்டி தனியாக வந்துடும். அதனால் லேசாக மெல்லிசான வேறு வச்சு நீங்கள் பற்ற வச்சு நீங்கள் அந்தந்த ஆர்சி ஜாக்கில் அவுட்புட்டில் நீங்கள் வயரை எடுத்து நீங்கள் உங்களோட ஆம்பிள்ஃபயரில் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு இது 2 கெப்பாசிட்டரு. அதே மாதிரி இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த கெப்பாசிட்டி, இதுவும் இந்த ரைட் சைடு எடுங்க, லெஃப்ட் வந்து லெஃப்ட்டில் எடுங்க. உங்களுக்கு சிம்பிளாக புரியிருக்கா சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஏசி பக்கத்தில் இருக்கிறது இது ரைட் சைடு எடுங்க, இது லெஃப்ட்டில் எடுங்க. இந்த ஒவ்வொன்றோட நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்துக்குங்க. அந்த டிஸ்பிளேயில் காட்டுற நம்பர் படி அந்த நம்பர் கெப்பாசிட்டி ஏதோ அந்த கெப்பாசிட்டியில் நீங்கள் ஆடியோ அவுட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த கெய்னர் ஐசியிலேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்க வேணாம். நீங்கள் இங்கே ஃப்ரீ செக்ஷன்லேருந்து டேரெக்டாக நீங்கள் எடுத்துருங்க. இந்த கெய்னர் போகாமையே நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ஒரு சின்ன இறச்சல் கூட இல்லாமல் ஆடியோ கிளியராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போர்டை நீங்கள் ஆல்டேஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இதில் இன்னொரு ஐடியா பண்ணலாம். இப்போ நம்ம ஆம்பிள்ஃபயரில் யூஸ் பண்ணும்போது வயரை எடுத்து விடலாம்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வயர்லாம் எடுத்து விட வேணாம், இந்த அவுட்புட்டில் தான் எங்களுக்கு ஆடியோ கிளியராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கெப்பாசிட்டி இந்த ரெண்டு இதான் வந்து இதோட அவுட்புட்டு. இதில் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. டீசெல்டர் பண்ணி எடுத்துகிட்டு நான் இந்த கெப்பாசிட்டி சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த ஐசிக்கு பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டி சொன்னீங்களா, இதுலேருந்து ஒரு சின்ன வயரை வந்து பற்ற வச்சு நேராக கொண்டு வந்து இந்த கெப்பாசிட்டியோட அவுட்புட்டு இந்த சைடு பற்ற வச்சுருங்க. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்களா, இதில் லெஃப்ட் சைடு பற்ற வச்சு நேராக கொண்டு வந்து இந்த கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சிட்டிங்கன்னா இதோட ஆடியோ ரிசல்ட்டு இங்கே வந்துருச்சு, நேராக வந்து இந்த ஜாக்குக்கு வந்துடும். அப்போ ஆடியோ வந்து அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு ஃப்ரீ அவுட் வந்துடுறதுனால தெளிவாக இருக்கும் ஆடியோ. அப்படியே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.